ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸில் வந்து மொலாலிட்டி என்ற கான்சன்ட்ரேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் வந்து மொலாரிட்டி கால்குலேஷன்ஸ் பார்த்தோம். மொலாரிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அதனுடைய ஃபார்முலாலாம் பார்த்தீங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது மொலாலிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதுக்கான ஃபார்முலா என்ன, இதெல்லாம் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மொலாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மொலாரிட்டி. மொலாரிட்டியில் இந்த இடத்துல R வரும், மொலாலிட்டியில் இந்த இடத்துல L வரும். மொலாரிட்டி ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் M, மொலாலிட்டி ரெப்ரசன்டட் பை ஸ்மால் m. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ 1m சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் 1m சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து 1m கேபிட்டல் M போட்டிருக்கேன், 1m அப்படின்னு போட்டிருக்கேன். இங்க வந்து 1m ஸ்மால் m போட்டிருக்கேன். ஆக்சுவலா இந்த 1m அப்படின்னு சொன்னது திஸ் இஸ் நத்திங் பட் 1 மோலார் சொல்யூஷன். லாஸ்ட் லெட்டர் வந்து R வரணும், 1 மோலார் சொல்யூஷன். இங்க ஸ்மால் m போட்டிருக்கு இல்லையா, இது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மோலார் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். there is a difference is there. ஓகே, அப்போ கேபிட்டல் M அப்படின்னு சொல்லும் பொழுது 1 மோலார் சொல்யூஷன், this is மோலார் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். அதுவே இங்க ஸ்மால் m கொடுத்திருந்தாங்கன்னா 1 மோலார் சொல்யூஷன் கான்சென்ட்ரேஷன் இதில் இருக்கு, மொலாலிட்டியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ லாஸ்ட் லெட்டர் R அப்படின்னு வரும்பொழுது மொலாரிட்டி கான்சென்ட்ரேஷன், இங்க லாஸ்ட் லெட்டர் L வரும்பொழுது மொலாலிட்டி கான்சென்ட்ரேஷன். there is a difference is there between capital M and small m. இப்போ 0.1m சொல்யூஷன் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும், இது கேபிட்டல் M இருக்கா இல்ல ஸ்மால் m இருக்கா அப்படின்னு பார்த்துக்கங்க. this is molar concentration, this is called molar concentration. அப்போ கான்சென்ட்ரேஷன்ல மொலாரிட்டி வேற, மொலாலிட்டி வேற. ஓகே, இதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோல எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்க போறோம். ஓகே, இப்போ மொலாலிட்டி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சால்வெண்ட் நாம எடுத்துக்கிறோம். யூ டேக் ஒன் சால்வெண்ட். இப்போ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் த சால்வெண்ட் வந்து வாட்டர் நாம எடுத்துக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கிராம் நாம எடுத்துக்கிறோம். 1000 கிராம் ஆஃப் த சால்வெண்ட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க. திஸ் 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம். இப்போ 1 கிலோகிராம் ஆஃப் த சால்வெண்ட்டை நீங்க எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஸோ இந்த சால்வெண்ட்ல we are going to add solute. இதுல நீங்க என்ன ஆட் பண்ண போறீங்க, solute நாம ஆட் பண்ண போறோம். some number of moles of solute நீங்க ஆட் பண்ண போறீங்க. x number of moles or n number of moles of solute நாம இதுல வந்து ஆட் பண்ண போறோம். so that is number of moles. ஓகே, இப்போ மொலாலிட்டி அப்படின்னு சொன்னா என்ன, இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் ஆஃப் த சால்வெண்ட்ல 1 கிலோகிராம் ஆஃப் த சால்வெண்ட்ல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டை நீங்க டிசால்வ் பண்றீங்களோ இதை என்ன சொல்றோம், மொலாலிட்டி அப்படின்னு சொல்றீங்க. the number of moles of solute dissolved in 1 kilogram of the solvent. The number of moles of solute dissolved in 1000 gram of the solvent is called a molality அப்படி நீங்க டிஃபைன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு மொலாரிட்டி என்னன்னு தெரியும். மொலாரிட்டி என்றது number of moles of solute dissolved in 1 liter of the solution. அங்க வந்து 1 liter of the solution வரும். பட் இங்க மொலாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம் ஆஃப் த சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ மொலாலிட்டி இஸ் டிஃபைன்ட் as number of moles of solute dissolved in 1 kilogram of the solvent or 1000 gram of the solvent அப்படி நீங்க டிஃபைன் பண்ணணும். ஓகே, அப்போ மொலாலிட்டி ஈக்குவல் டு, சோ என்ன ஃபார்முலா எழுதுது, number of moles of solute, number of moles of solute divided by weight of the solvent in kilogram, weight of the solvent, weight of the solvent in kilogram. So இதான் வந்து மொலாலிட்டி கால்குலேஷனுடைய ஃபார்முலா.
ஓகே, ஸோ இப்போ இதனுடைய யூனிட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொலாலிட்டியோட யூனிட் வந்து நியூமரேட்டரில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மோல்ஸ் இருக்கு. டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ டினாமினேட்டரில் வந்து the unit is in kilogram. அப்போ mole per kilogram, mole per kilogram, this is the unit of molarity. What is the unit of molarity? முன்னாடி வீடியோல பாத்தீங்க இல்லையா, molarity வந்து mole per liter இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா mole per kilogram. அப்போ மொலாரிட்டிக்கும் மோலாலிட்டிக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டினாமினேட்டரில். இங்கே வந்து வெயிட் ஆஃப் த சால்வெண்ட், அங்கே வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். தட் ஷுட் பி இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மொலாரிட்டி அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் மொலாலிட்டி. ஓகே, அப்போ மொலாலிட்டி ஈக்குவல் டு, கவனிங்க, மொலாலிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ், நீங்க n அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கங்க. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், புரியுதுங்களா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் த சால்வெண்ட், இங்க w போட்டுக்கோங்க. ஸோ வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொலாலிட்டியோட ஃபார்முலா. ஓகே ரைட். இப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுவும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை மாலிகுலர் மாஸ், வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், ஆர் we can write weight of the solute divided by என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இதான் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை மாலிகுலர் மாஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை என்ன எழுதிக்கிறீங்க, மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அப்போ n ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் மோல்ஸ், n ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் த சொல்யூட் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ மொலாலிட்டி ஈக்குவல் டு, மொலாலிட்டி ஈக்குவல் டு, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா வந்து வெயிட் ஆஃப் த சொல்யூட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் த சொல்யூட். அப்போ வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட், mm அப்படின்னு போட்டால் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட், இதான் வந்து என்னோட வேல்யூ. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் த சொல்யூட் இன்ட்டு என்ன போட்டுக்கிறீங்க, வெயிட் ஆஃப் த சால்வெண்ட், வெயிட் ஆஃப் சால்வெண்ட். இந்த சால்வெண்டோட வெயிட் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம்ல இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ மொலாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் த சொல்யூட் இன்ட்டு வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் மொலாலிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த இடத்துல வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் நீங்கள் கிராமில் எடுத்தீங்கன்னா நியூமரேட்டரில் இன்ட்டு 1000 போட்டுக்கணும். ஓகே, ஆர் we can write, பாருங்க, ஆர் we can write molality equal to weight of solute divided by molecular mass of solute into weight of solvent. இந்த weight of solvent சப்போஸ் இப்போ நீங்கள் கிராமில் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நியூமரேட்டர் என்ன போட்டுக்கணும், இன்ட்டு 1000 நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஓகே, ஸோ எப்பெல்லாம் நீங்கள் இந்த மொலாலிட்டியை கால்குலேட் பண்ணுறீங்களோ வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராமில் இருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மொலாலிட்டியை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மொலாரிட்டி பார்த்தோம். ஸோ மொலாரிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அங்கே டினாமினேட்டரில் வந்து வால்யூம் வரும், இங்கே டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் வரும் இன் கிலோகிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ how to define molality? Molality is defined as number of moles of solute dissolved in 1 kilogram of the solvent.
ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த இடத்துல நீங்கள் வாட்டரை எடுத்துக்கிறீங்க, புரியுதுங்களா? இந்த இடத்துல நீங்கள் சால்வெண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், வாட்டரை எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 1 ml. ஸோ வாட்டரை பொறுத்த வரைக்கும் 1 ml ஆஃப் வாட்டர் வெய்ஸ் 1 கிராம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம், தட் இஸ் 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர். புரியுதா? ஸோ வாட்டரை பொறுத்த வரைக்கும் 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர். தட் மீன்ஸ் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வெய்ஸ் 1 கிலோகிராம். ஓகே, இதே மற்ற சால்வெண்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனால் இல்லை வந்து அசிட்டோன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சால்வெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது 1 லிட்டர் வந்து 1 கிலோகிராமுக்கு ஈக்குவலாக இருக்காது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஆயில் பாக்கெட் வாங்குறீங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆயில் பாக்கெட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அந்த ஆயில் பாக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தான் வரும். 1 லிட்டர் பாக்கெட்ஸ் ஆயில் பாக்கெட்ஸ் வாங்குறீங்க. அதில் எக்ஸாக்டாக எத்தனை கிராம்ஸ் அப்படி போட்டிருப்பான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோகிராம் போட்டிருக்க மாட்டாங்க, லெஸ் தேன் 1 கிலோகிராம் தான் போட்டிருப்பாங்க. அப்போ ஆயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். ஓகே, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஆயில் பாக்கெட்டை செக் பண்ணி பாருங்கள். 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து 1 கிலோகிராம் போட்டிருக்காங்க, இல்லை எத்தனை கிராம்ஸ் போட்டிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு லிக்விடுக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டரும் அந்த கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணும்போது அது வேரி ஆகும். பட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இப்போ என்ன பண்ணுறீங்க, 1 மோல் ஆஃப் சொல்யூட்டை 1 லிட்டர் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க. 1 mole of solute dissolved in 1 liter of water, அது வந்து 1 molar solution. அதே 1 mole of solute 1 kilogram of waterல dissolve பண்றீங்க, அது நம்ம 1 molar solution சொல்றோம். வாட்டரை பொறுத்த வரைக்கும் 1 liter equal to 1 kilogram அப்படின்னு சொன்னா 1 molar solution equal to 1 molar solution. அப்போ மொலாரிட்டியும் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்துறீங்களோ இல்லை 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் எடுத்தாலோ ரெண்டுமே வந்து ஈக்குவல். இதில் நீங்கள் 1 மோல் போடுறீங்க, இதில் 1 மோல் போடுறீங்க. அப்போது 1 மோலார் சொல்யூஷன் இன் வாட்டர் இட் இஸ் ஈக்குவல் டு 1 மோலார். ஓகே, ஸோ வாட்டரை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டரும் 1 கிலோகிராமும் சேமாக இருக்கிறதுனால 1 மொலாரிட்டி ஈக்குவல் டு 1 மொலாரிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் மற்ற லிக்விட்ஸ்க்கு மற்ற சால்வெண்ட்ஸ்க்கு வந்து இது என்ன ஆகாது, அப்ளிகபிள் ஆகாது. அப்போ 1 மொலாரிட்டியும் 1 மொலாலிட்டியும் உங்களுக்கு அங்கே வேரியேஷன்ஸ் வரும். ஓகே ரைட், வெரி சிம்பிள் ஃபார்முலா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் மொலாலிட்டியை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மொலாலிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி we can find out மொலாலிட்டி வேல்யூ. ஓகே, ஸோ இதனுடைய சிம்பிள் வந்து ஸ்மால் எம்ல நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம்.